ஒரு நிமிஷம் கேளுங்க. வெயிட் ரிடக்ஷன் பண்ணணுங்க. என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி நிறைய queries வருது. எக்ஸசைஸ்லாம் சொல்லி தரீங்க இல்லையா? எப்படி வெயிட்டை குறைக்கிறது? எனக்கு வந்து 100 கிலோ நான் இருக்கேன், 120 கிலோ இருக்கேன். இதுலேருந்து நான் ஒரு 70 கிலோக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. ஒரு 3 அழகான ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே நீங்கள் 70க்கு வந்துட முடியும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல். KRUPA ஸ்பேஸ் VIBES. ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் உங்களுக்கு எது சரின்னு படுதோ அந்த மாதிரியான டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து டயட் கண்ட்ரோல். நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அதில் 80% சாப்பிடுங்க. அது என்னவாக இருந்தாலும் சரி ஐட்டம். இரவில் சாப்பிட்ற அந்த பழக்கத்தை நீங்கள் கொஞ்சம் நிறுத்துங்க. இது வந்து ட்ரை பண்ணுங்கள். இது ஃபஸ்ட்டு ஒரு 20 days இதை நீங்கள் ட்ரை பண்ணாலே 120லேருந்து இல்லாட்டி 100லேருந்து 80 கிலோவுக்கு வந்துடுவீங்க. அதாவது ஒரு 20லேருந்து 30 கிலோ தானாக குறையும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இந்த டயட்டுங்கிறது நீங்கள் என்ன குறைக்கணும், நான் இதை தான் ஃபாலோ பண்ணுங்கள், அதை தான் ஃபாலோ பண்ணுங்கள், இது எதுவுமே சொல்லலை உங்களுக்கு. நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணது கிடையாது. அதனால் ஐ எம் நாட் ரெக்கமெண்டிங் தட். உங்களுக்கு நீங்கள் அதை பண்ணுங்கன்னு சொல்லலை. நான் செஞ்சதே உங்களுக்கு சொல்கிறேன். நான் செஞ்சது என்னென்னா, சாப்பிட்ற அளவில் இப்போ நான் 5 இட்லி சாப்பிட்றேன் காலையில் அப்படின்னா அதை 4 இட்லியாக மாற்றிக்கிட்டேன். தோசை வந்து நைட்டில் வந்து ஒரு வீட்டில் பண்ணுற ஒரு 3-4 தோசை சாப்பிட்றோம்னா அதில் ஒரு தோசையை குறைச்சி 3 தோசையாக கொண்டு வந்துக்கிட்டேன். வெளியில் சாப்பிட்றத முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணலாம். முடியலைன்னா கேர்டு எப்போவுமே நல்லது, அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டயட் ஃபுட்டு வந்து மெயினாக உங்களுக்கு வெயிட்டுக்கு அடிஷனோ ரிடக்ஷனோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் ஒரு 20 கிலோ நீங்கள் டைரெக்டாக குறைக்கலாம். அதாவது 80க்கு வந்துடலாம். 120 இருக்கிறவங்க நீங்கள் 90, 85க்கு இந்த டயட் ப்ராக்டிஸ்லேயே வந்துடலாம். 20 நாள்லேருந்து ஒரு மாதத்துக்குள்ளே இது வந்துடும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது என்னென்னா எக்ஸசைஸுங்கிறது வெயிட் ட்ரைனிங் நீங்கள் பண்ணணும். கார்டியோவுக்கு வாக்கிங் பண்ணலாம். 3 நாளைக்கு வாக்கிங், 3 நாளைக்கு வெயிட் ட்ரைனிங் பண்ணுங்கள். வெயிட்னா நீங்கள் வீட்டிலே கூட பண்ணலாம். பாடி வெயிட் ட்ரைனிங் கூட வெயிட் ட்ரைனிங் தான். நீங்கள் வந்து ஜிம்முக்கு போய் வெயிட்ஸ் எடுத்தால் தான் அப்படின்னு கிடையாது. அது போகிறதும் தப்பு கிடையாது. உங்களுக்கு எது சரின்னு படுதோ அந்த மாதிரியான எக்ஸசைஸ் தயவு செய்து அதை தொடர்ச்சியாக செய்யுங்க. 3 நாள் வாக்கிங், 3 நாள் ரன்னிங் போனீங்கன்னா 3 நாள், ஸ்விம்மிங் போனீங்கன்னா 3 நாள், சைக்கிளிங் போனால் 3 நாள், அடுத்த 3 நாள் வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணணும். அந்த 3 நாள் எப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் டேஸாக இருக்கணும். ஒரு நாள் சைக்கிளிங் போனீங்கன்னா ஒரு நாள் எக்ஸசைஸ் ஃபிட்னஸுக்கு பண்ணணும், பாடி வெயிட் ட்ரைனிங்கோ இல்லாட்டி ஜிம்முக்கோ. அது மாதிரி நீங்கள் பண்ணீங்க. ஒரு நாள் வந்து கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் கொடுத்துருங்க. 7வது நாள் டோட்டலாக ரெஸ்ட்டு. இது 2வது டெக்னிக். 3வது டெக்னிக் என்னென்னா, நீங்கள் நல்ல டெய்லரிங்னு சொல்லுவாங்க இல்லையா, நல்ல ஒரு உங்களுக்கு ஃபிட்டாகிற மாதிரியே உடம்புக்கு கரெக்டாக ஃபிட்டாகிற மாதிரியான நல்ல ஆடைகளை நீங்கள் வாங்கி போட்டுக்கிட்டிங்கனாலே நார்மலாக எவ்வளோ வெயிட் இருக்கீங்களோ அதுக்கு ஒரு 10 கிலோ குறைவாகவே நீங்கள் தெரிவிங்க. பட் ஒன்ஸ் நீங்கள் அந்த டயட் மூலமாகவும் வெயிட் ரிடக்ஷன், ஏன்னா வெயிட் குறையவே இல்லைன்ட்டு மறுபடியும் திரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிடக்கூடாதுங்க. கண்டினியூவேஷன் தான் ரொம்ப முக்கியம். இதில் குறைச்சிடுறது பண்ணிடலாம். அதுக்கு கீழே குறையாமல் போகிறப்ப அடடா அப்படின்ட்டு காலேஜ் லெவலில் இருக்கிற மாதிரி என் வெயிட் வரணும் அப்படின்னு நினச்சிட்டு திரும்ப நீங்கள் முடியலன்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வெயிட் திரும்ப போட ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஒத்துக்கணும். அதாவது 100 வரைக்கும் நான் போயிட்டேன், எனக்கு 75லேருந்து 80 வரைக்கும் என்னோட வெயிட் வந்து குறையும், இல்லாட்டி 70 வரைக்கும் கொண்டு வரலாம். ஆனால் நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் 60, 65ன்னு உங்கள் வெயிட்டை காமிச்சிக்க முடியும். முயற்சி செஞ்சு பாருங்கள். கட்டாயமாக இது உங்களால் முடியும். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.